Hi friends, இன்னைக்கு செகண்ட் வீடியோ டாபிக் ரிலேட்டட் டு 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு மட்டுமே இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி சரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஆக்டில் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அபவுட் அஸ் அண்டு கான்டாக்ட், அப்புறம் வந்து அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் வந்து கீழே இருக்குது, பார்த்துட்டு வாங்க. 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து 1992 வந்து எக்னாக்ட் பண்ணாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1993. இது வந்து பார்ட் 9 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதில் வந்து ஆர்டிகல் 243 டு 243 ஓ வரைக்கும் இருக்குது. இதுலேயே வந்து 11 ஷெடியூலும் ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 243 என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இன்டர்வியூவில் வந்து எக்ஸப்ட் பண்ணுற ஒரு டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வித் இந்த ஸ்டேட். நெக்ஸ்ட்டு கிராம் சபா அப்படின்னா என்னென்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? கிராம் சபானா ஒரு எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சேர்த்து கிராம் சபான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். தென் இன்டர்மீடியட் லெவல்னா வில்லேஜுக்கும் டிஸ்ட்ரிக்டும் பிட்வீனில் இருக்க ஸ்டேஜ். இதை வந்து யார் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பஞ்சாயத்து, நான் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து எது என்ன சொல்லணும்னா ஆர்டிகல் 243 பி படி இது வந்து ஒரு ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாயத்து ஏரியானா அந்த குறிப்பிட்ட ஏரியா. தென் பாப்புலேஷன் வந்து எதை பேஸ் பண்ணினா லேட்டஸ்ட் சென்சஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சீட் அலோகேஷன் அண்ட் ரெசர்வேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வில்லேஜ்னா இன்டர்மீடியட் லெவல் மாதிரி தான். நமக்கு கவர்னர் வந்து ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் மூலமாக சொல்லுவார். இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல ஆர்டிகல் 243 டு 243 ஓ அவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. 243 ஏ அதில் வந்து கிராம சபா பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கிராம சபா வந்து பவர்ஸ் வந்து யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 243 எதுக்கு ரிலேட்டட்னா பஞ்சாயத்து ரிலேட்டட் வந்து. பஞ்சாயத்து வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து 3 இருக்கும். வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். சப்போஸ் மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் இன்டர்மீடியட் லெவல் தேவையில்லை அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 243 சியில் வந்து காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து அது ரிலவெண்ட்டாக இருந்தது. மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து டைரக்ட் எலெக்ஷனில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் டு தி ஸ்டேட்ஸ் அதை பொறுத்து தான் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேர்பர்சன் ஆஃப் தி லோயர் பஞ்சாயத்து அது வந்து அவர் தான் வந்து ஹையர் லெவலில் வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்பி, எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வந்து அவங்க வந்து எது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஸ்டேட்டை வந்து டிசைட் பண்ணலான்னு வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. சேர்பர்சன்ஸ் ஆல் மெம்பர்ஸ்க்கு வந்து ரைட் டு ஓட் வந்து அழைச்சி கொடுத்துருப்பாங்க. சேர்பர்சன் எலெக்ஷன் வந்து நம்ம வில்லேஜ் லெவலில் இது மாதிரி இருக்கணும்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறது தான். அதே வந்து இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்படின்னா அந்த நம்ம ஓட் போட்டு வந்து தலைவர் அது மாதிரி ஏட் பண்ணிப்பாங்களே அவங்கெல்லாம் ஓட் பண்ணி இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 243 வந்து ரிசர்வேஷன் ரிலேட்டடானது. எஸ்சி எஸ்டி பாப்புலேஷனுக்கு வந்து அவங்க வந்து மக்கள் தொகை ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 1/3 ஆஃப் வந்து அதில் வந்து உமன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இன்க்ளூடிங் எஸ்சி அண்ட் எஸ்டிலும் சரி நார்மலாகவும் சரி 3ல் ஒரு பேர் வந்து உமன் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கணும் பஞ்சாயத்தில். 1/3 ஆஃப் சேர்பர்சன் போஸ்ட்டும் வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் தந்திருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து ரொட்டேஷனல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி ரிசர்வேஷன் வந்து ஆர்டிகல் 334 லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு அதே பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுமா அப்படின்றத வந்து ஸ்டேட் அந்த மாநிலத்தில் கூட சட்டமன்றம் தான் டிசைட் பண்ணும். பார்லிமெண்ட்டோ கான்ஸ்டியூஷனோ எதுவும் வந்து சொல்லலை. தென் ஆர்டிகல் 243 டூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சாயத்து ராஜோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ் தான். எலெக்ஷன் வந்து அவங்க டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 6 மாதத்துல வந்து டிசால்வ் ஆச்சுன்னா எலெக்ஷன் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வைக்கணும். 1 இயரில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த எலெக்ட் பண்ண வந்து கலைச்சிட்டாங்கனாலும் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே புது எலெக்ஷன் வச்சிடணும். பஞ்சாயத்து வந்து 5 இயர்ஸ்க்கு பியாண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 243 டிஸ்குவாலிஃபிகேஷன் அது ரிலேட்டடானது. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து லா மூலமாக கிரியேட் பண்ணுறது.
பஞ்சாயத்து மெம்பர் ஆகணும்னா மினிமம் வந்து 21 வயசாவது இருக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 243G பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து நம்ம இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பஞ்சாயத்து வந்து எது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதனால் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து 11th ஷெடியூலில் இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் இன்டர்வியூவில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம 11th ஷெடியூலை பேஸ் பண்ணி இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பஞ்சாயத்துன்னு சொன்னால் இன்னும் வந்து ஒரு போனஸாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஆர்டிகல் 243H ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். பஞ்சாயத்து வந்து டேக்ஸ் வந்து டியூட்டிஸ் டோல்ஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து லெவி பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் அசோசினேஷன் டேக்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் ஸ்டேட் வந்து வாங்குறதுக்கும் எலிஜிபிளான ஒன்று தான். செப்பரேட்டாக வந்து பஞ்சாயத்து ஃபண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிகல் 243I ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கிரியேட் பண்ணுறது. இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு டைம் கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து பஞ்சாயத்து வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் பொசிஷன் தரலாம், கிராண்ட்ஸ் தரலாம், டேக்ஸ் அலோகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ஆர்டிகல் 243J ஆடிட் பண்ணுறது ரிலேட்டடாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவைட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் பஞ்சாயத்து அக்கௌண்ட். தென் 243K எலெக்ஷன் ரிலேட்டடானது. எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர். ரிமூவல் வந்து எது மாதிரினா ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வந்து எஸ்சிசியை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாஃப்ஸ் ப்ரொவைட் ஃபார் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் தான். தென் வந்து 243L யூனியன் டெரிட்டரி வந்து பஞ்சாயத்து இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறது தான். பார்ட் 9 அப்ளைஸ் டு யூனியன் டெரிட்டரிஸ். சூட்டபிள் மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்ட் அஸ் ஏ கவர்னர். ஆர்டிகல் 243Mல வந்து பார்ட் 9 அதாவது பஞ்சாயத்து வந்து எங்கெங்கே அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கன்னா ஷெடியூல் ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், ஹில் ஏரியாஸ் ஆஃப் மணிப்பூர், டார்ஜிலிங், கோர்கா ஹில் கவுன்சில்ஸ் ஏரியா. பார்லிமெண்ட் வந்து இந்த ஏரியா வந்து வேறு எங்கேனாலும் அப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 243N கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஸ்லா 1 இயருக்கு வரையும் ஏதாவது பஞ்சாயத்து வந்து ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்ட் 9 என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வந்து ஆர்டிகல் 243O பேரான் கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது வந்து கோர்ட் வந்து பஞ்சாயத்து வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இன்டர்ஃபர் பண்ண முடியாது. ஏதாவது எலெக்ஷன் பெட்டிஷன் வந்தால் மட்டும்தான் கோர்ட் வந்து எதாவது இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து 11th ஷெடியூல் வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பஞ்சாயத்து வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த 11th ஷெடியூலில் யூஸ் பண்ணியே வந்து பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் கன்சல்டேஷன் அந்த பணியும் பார்க்கலாம். மைனர் இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி, பவுல்ட்ரி, ஃபிஷரிஸ், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி, மைனர் ஃபாரஸ்ட், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம். காதி, வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து மானிட்டர் பண்ணலாம். ரூரல் ஹவுசிங் ஹெல்ப் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டர், ஃபியூயல் அண்ட் வாட்டர், ரோட்ஸ், கல்ச்சர்ஸ், பிரிட்ஜஸ், ஃபெரிஸ், வாட்டர்வேஸ் அண்ட் அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பஞ்சாயத்தோட ஒர்க்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், பாவர்ட்டி அலிவேஷன் பண்ணுறது, எஜுகேஷன் இன்க்ளூடிங் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் லெவல், டெக்னிக்கல் ட்ரைனிங், வொகேஷனல் எஜுகேஷன், அடல்ட் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன், லைப்ரரி இது பண்ணுறது, கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணுறது, மார்க்கெட் அண்ட் ஃபேர் ஏரியாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த் சானிடேஷன் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஃபேமிலிக்கு வந்து வெல்ஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, சோசியல் வெல்ஃபேர் இன்க்ளூடிங் வெல்ஃபேர் ஆஃப் ஹேண்டிகேப்ட் அண்ட் மென்டலி அஃபெக்ட் பீப்புளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். வெல்ஃபேர் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸ் பர்டிகுலராக வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அசஸும் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வீடியோ முடிஞ்சாச்சு. இந்த டீட்டெயில்ஸும் வந்து பஞ்சாயத்து ராஜ் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் அபவுட் அஸ் பார்த்துட்டு அவங்கள பற்றி பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன் பார்த்தோம். ரெண்டாவது வந்து என்னென்னா 73 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். நம்ம தேர்ட் வீடியோ என்னென்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்களா அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கும். அதுவும் வந்து அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற பர்சன்ஸும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.